ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறீங்கன்னு பார்த்தோன்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி அங்கே கிருஷ்ணர் பூஜையும் ஆவணி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வழிபாடும் இருக்குது. அங்கே போனால் எல்லாருமே வேலையெல்லாம் பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கு குலோப்ஜாம் செய்கிறதும் பஜ்ஜி செய்கிறதும் வேலையை கொடுத்துட்டாங்க. நான் அழகாக சட்டுன்னு உருண்டையை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பஜ்ஜிக்கும் அழகாக சீவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குலோப்ஜாமுன் எடுக்கிறது, பாவு காய்ச்சறதுலாம் வீடியோ எடுக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு குலோப்ஜாமுன் உருண்டைகள்லாம் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வறுத்துட்ருந்தேன். இது வறுத்துட்டு எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஜீனி பாகில் போட்டால் குலோப்ஜாமுன் ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருச்சு. இன்றைக்கி குலோப்ஜாமுன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொன்னாங்க. சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் போல் எல்லா தொட்டுக்கையும் சாப்பாடு சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பஜ்ஜி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டேன். பஜ்ஜி செய்கிறதுக்கு மாவில் ஃபஸ்ட்டு தண்ணி நிறையா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டு ஏதோ மேனேஜ் பண்ணி பஜ்ஜி செஞ்சுட்டேங்க. ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. பஜ்ஜி ஆனால் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. பட் குலோப்ஜாமுன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்க பக்கம் எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி ராதை வேஷம் செஞ்சிட்ருந்தாங்க. ஏன்னா கிருஷ்ணன் பூஜையில் ராதை இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் ராதை வேஷம் எங்கள் பாப்பாவும் எங்கள் சித்தி பொண்ணையும் தான் ராதை வேஷம் போட்டுட்ருந்தாங்க. எங்கள் பாப்பா அழகாக சமத்து பிள்ளையாக அழகாக மேக்கப்புக்கு அழகாக கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் சித்தி பொண்ணும் ராதை வேஷம் தான் போட்டிருந்தாங்க. எங்கள் சித்தி ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு கூட்டத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. கிருஷ்ணருக்கு இன்றைக்கி உகந்த நாள். அதனால் எல்லாமே வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டோம். கடைசியாக வழிபாடு எப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் வர தொடங்கிட்டாங்க. ஒரு 20 பேர் பக்கம் நாங்கள் கூப்பிட்ருந்தோம். அதனால் அதுக்கு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருந்துச்சு ஃபங்க்ஷன். அப்படியே நானும் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு எல்லா படையலுமே போட்டோம். இதோ இப்படி தான் இருந்துச்சு. அழகாக எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் சித்தி. இந்த கிருஷ்ணர் வழிபாடு தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஒரு பக்கம் அதிரசம், தயிர், வெண்ணெய், மைசூர் பாக்கு, பஜ்ஜி, குலோப்ஜாமுன், அதுக்கப்புறம் ஒரு மாவு, இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆவணி விரதமும் சாப்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டோம். எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.